ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி சுவையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு அற்புதமான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி கட்டாயம் போடுங்க, பிரியாணி வாசனை வரும். அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்து பிரிஞ்சி இலை. இந்த எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டு நம்ம தாளிச்சுப்போம். இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது தக்காளி சாதத்துக்கு தக்காளி தான் மெயின். நான் இது ஒரு தட்டு அளவு பிளேட் அளவுக்கு ஒரு போட்டிருக்கேன் தக்காளி. அரை கிலோ இருக்கும். அது 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போ இதுக்கு கொத்தமல்லி, புதினா இலை போட்டு நல்லா வதக்கட்டும். இந்த தக்காளியும் வெங்காயமும் இப்போ அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். இந்த சமயத்தில் இந்த சாதத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இது தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். அந்த தக்காளியே வெந்தோடனே தண்ணி விட்டு வரும். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்துட்டு உடனே தக்காளியும் நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு வேகணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா சீக்கிரம் வெந்துடும். உப்பும் போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வெந்து வரணும் பாருங்கள். அந்த தக்காளி உள்ள தண்ணியிலே வந்துட்டு இப்போ இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1க்கு 2ன்னு இப்போ 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு அதை எடுத்து வச்சுருந்த அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருந்த அரிசியை இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ குக்கர் நல்லா இந்த தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு குக்கர் மூடியை போடுங்க. மூடி விட்டு 2 விசில் வைங்க. விட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள், அப்படியே மணக்க பிரியாணி மாதிரியே இருக்குது பார்க்க. இவ்வளோ உதிரியாக வெந்திருக்கு பாருங்களேன். இது சாதாரணமாக நான் வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். பாசுமதி அரிசியோ ஜீரக சம்பா அரிசியோ இல்லை, அடி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம போட்ட அளவு. 1க்கு 2 தண்ணி வைங்க போதும். இறக்கி வச்ச சாதத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினாவை தூவிட்டு 1 ஸ்பூன் நெய்யை போட்டு ஒரு கிளறி முடித்தோம்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப நல்ல பெஸ்ட்டான சாதம். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி அடியே பிடிக்காமல் இருக்க பாருங்கள். இதுதான் உதிரியான இந்த சாதம் நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.